வாட்ச், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்ற பேர் நம்புறீங்க. உடைஞ்ச உள்ளத்தோடு வந்தீங்கன்னா நீங்க உடைஞ்சே வாழணுன்ற அவசியம் இல்லையா. உடைஞ்சவங்களை கர்த்தர் சுகமாக்குவார். oppressed, bruised, இங்கிலீஷ் வார்த்தை crushed, shattered, உடைஞ்ச போன உள்ளங்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஆமென். சோ கர்த்தர் சமூகத்தில் வர்ற உங்க வாழ்க்கையில உங்களுடைய உள்ளத்தினுடைய உடைவுகளை கர்த்தர் சுகமாக்குவார். இப்போ ஒரு 2-3 விஷயத்தை சொல்லிடுறேன், நல்லா கேட்டீங்கன்னா புரியும். இன்னைக்கே விடுதலை கர்த்தர் தருவாராக. கடந்த காலத்தில் நீங்க இதயத்தில் பட்ட அடிகள், காயங்கள், பாஸ்ட் வூண்ட், கடந்த காலத்தில் இதயத்தில் ஏற்பட்ட காயங்கள், ஆமென், நிகழ்காலத்தில் உங்களை கட்டில வச்சிரும், சுபாவமே மாறிடும். இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேங்க, அப்படிப்பட்ட எல்லா காயங்களையும் கர்த்தர் ஆற்றுவாராக. அவர் சொல்றார், he sent me to heal the broken hearted. அந்த broken hearted என்று சொல்லும்போது பிசிக்கலா இப்போ துடிக்கிற ஹார்ட்டை சொல்லல, உங்களுடைய உள்ளத்தின் உடைவை சொல்லுகிறார். ஆமென். ஸ்பிரிச்சுவலா பேசுறார், உங்க உணர்வுகளை பேசுகிறார். எத்தனை பேர் காயப்பட்டிருக்கீங்க வாழ்க்கையில்? he is talking about emotions. உணர்வுகள் உள்ளம் உடைஞ்சிருக்கலாம். ஒரு உறவின் விரிசலால் ஏற்பட்ட இதயத்தின் உடைவு. இங்கிலீஷ்ல சொன்னா ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், ரொம்ப எப்படி சொல்லலாம், காதலான உறவு. முறிஞ்சவங்க நிறைய பேர் உடைஞ்சு போயிட்டான். அன்னிலிருந்து அவன் பாட்டே மாறி போச்சு. கடந்த காலத்தின் காயம் நிகழ்காலத்தில் அது ஒரு வியாதியா மாறிடுதுங்க. கர்த்தர் சொல்றார், அதையும் சுகமாக்க தான் நான் வந்தேன். குடும்பத்தில் ஏற்படுகிற சலசலப்பு, உள்ளங்கள் உடைந்து காயப்பட்டிருக்கின்றன. பெற்றோர்கள் பேசின வார்த்தைகளால் குழந்தைகளின் உள்ளம் பட்ட காயம், தகப்பனார் பேசின வார்த்தைகளால் காலமெல்லாம் காயத்தில் வாழுகிற பிள்ளைகள் பேசின வார்த்தைகளால் உடைஞ்சு போன உள்ளத்தோடு வாழும் தாய் தகப்பன்மார்கள். என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடைஞ்சு போன நட்புகள், என் ஃப்ரெண்டுன்னு காலை வாரிட்டு போனேன் பாருங்க, அந்த காயம் இன்னும் உங்களை வாட்டிட்டு இருக்கு. அது ஒரு சுபாவமா மாறுது. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக. நேசிச்சவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க தேவனை விட்டு பின்மாறி போன போது உடைஞ்சு போன விசுவாச உள்ளங்கள், புரியுதாங்க நான் பேசுறது? ஒரு விபத்து, ஒரு டிராஜடி, எதிர்பாராத ஒரு அகோர சம்பவம் உள்ளத்தில் காயங்களை ஏற்படுத்தி இருக்கு. டிசப்பாயின்மெண்ட், இந்த வேலை எனக்கு இருக்கும்னு நம்பினீங்க, திடீர்னு அந்த வேலையில கழட்டுறாங்க, உள்ளம் காயப்படுகிறது. ஒரு கெரியர் ஒன்றை பில்ட் பண்ணி ஒரு தூரம் வர்றீங்க, அது உடைஞ்சு தவிடுப்படியாய் கீழே இறங்கும் போது உள்ளங்கள் உடைந்து போய் காயப்பட்டவர்கள் திருச்சபையில் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த வீடு தான் அப்படின்னு நினைச்சாங்க, கடைசியில் அதுல லோனு கீடுன்னு சிக்கி தவிச்சு உள்ளம் உடைஞ்சு போனவர்கள். ஆமென். உள்ளம் உடைந்து போன நிறைய பேர். இன்னைக்கு சொல்றேங்க, நற்செய்தி என்னவென்றால், என் இயேசு வந்தது 1 உங்களை ரட்சிக்க, 2 உடைந்த உள்ளத்தை விடுதலையாக்க இயேசு வந்தார். நான் அதை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா